லார்ட்ஸில் 2 நாளாக பேஸ்பால் கிரிக்கெட்டை காணும் அப்படின்னு லண்டனில் இருக்கிற ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாளாக இங்கிலாண்டும் ஒரு ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவும் ஒரு ட்ரெடிஷனல் கிரிக்கெட்டை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு மாதிரி மெல்லமாக போயிட்டுருக்கு. மொதல் 2 டெஸ்ட் மேட்ச் ஒரு ஹெடிங்லி, அதுக்கப்புறம் பர்மிங்ஹாமில் பார்த்த டெஸ்ட் மேட்சை விட இது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டுருக்குங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தாலும், பட் இப்போது சொல்கிறேன், இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு பக்கம் இங்கிலாந்து பக்கம் நகர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு பர்டிகுலராக தோணுது. இங்கிலாந்து இந்த டெஸ்ட் மேட்சை அவங்க பக்கம் நைஸாக இழுத்துட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதா? சரி, இந்த நாளை விடுங்க, 3ஆவது நாள் பற்றி தான் கொஞ்சம் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 3ஆவது நாளில் இந்தியா இப்போது பாருங்களேன் 242 ரன்கள் பின்னாடி இருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கைவசம் ஒரு 7 விக்கெட் இருக்குது. ஐ மீன் ஒரு 4-5 பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியா வந்து லீடு எடுப்பாங்களா, யாராவது 100லாம் அடிப்பாங்களா, என்ன நினைக்கிறீங்க? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 3ஆவது நாள் தான் எனக்கு தெரிஞ்ச டெஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டை தீர்மானிக்கிற ஒரு நாளாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் தீர்மானிங்க. மற்றும் இல்லாமல் டே 1ஓட கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் வீட்டில் எங்கள் பர்சனல் ஒர்க் இருந்தனால ரிப்ளை பண்ண முடியல. பட் டே 2ஓட கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் இங்கிலாந்து 2025 டயங்ராமில் லார்ட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா 3ஆவது டெஸ்ட் மேட்சோட டே 2ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 3யோட ப்ரீ அனாலிசிஸ் இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. 99ஓட ரூட் டே 1ல் நின்னார். டே 2 வந்த மொதல் பால் கல்லி வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கல்லி வைக்கலை, அப்படியே தட்டி விட்டார், 4 போச்சு. ரூட்டு பும்ராவோட மொதல் பால்லே ஹார்டர் அடித்தார். ஸ்டோக்ஸும் ரூட்டும் ஸோ ஒரு பக்கம் அப்படியே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு குயிக்காக ஒரு 3 விக்கெட்டு எடுத்தார். ஸோ ஒரு பக்கம் ஸ்டோக்ஸு ரூட்டு ஒர்க்ஸு அப்படின்னு காலி பண்ணதுக்கப்புறமா சரி முடிஞ்சு போச்சு, இங்கிலாந்து வந்து ஒரு 300 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கும் போது திரும்ப அங்கேருந்து அவங்களோட டெய்லண்டர்ஸ் ஒரு ஜேமி ஸ்மித்தும் அண்ட் அவங்களோட டெய்லண்டர்ஸும் கர்ஸு பஷீர் ஆர்ச்சர்லாம் சேர்ந்து ஒரு 100 ரன் ப்ளஸ் அடிக்க, ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஸ்கோர் பக்கம் போனாங்க. பட் ஆனால் இது கம்ஃபர்டபுளான ஸ்கோர் கிடையாது, ஆனால் இது ஓகே அப்படின்னு சொல்லலாம் இங்கிலாந்து சைடு பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஸ்கோர் போதுமா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டே 3ல் அவங்க பண்ண போகிற விஷயங்கள், இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு முடிவு செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா ஜஸ்பிரீத் பும்ராவோட அந்த பவுலிங் ஓகேங்களா, அதாவது பென் ஸ்டோக்ஸோட டிஃபென்சஸ் புரியுதுங்களா. பென் ஸ்டோக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த விக்கெட் ரவுண்ட் த விக்கெட், ஆனாலும் அந்த டிஃபென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடாக இருந்துச்சு. ஆனால் எப்படி ஸ்டோக்ஸை பீட் பண்ணி, எனக்கு அதே தான் சொல்கிறாங்க, ப்ரூக்கும் சரி ஸ்டோக்ஸும் சரி டிஃபென்ஸு அவங்க ஆஃப் ஸ்டெம்பை மறைச்சி டிஃபென்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் பேட்டு பேடு இதெல்லாம் தாண்டி அந்த பால் ஸ்டெம்பில் போய் அடிக்குதுன்னா அது புல்லட் ஓகேங்களா. அதனால தான் பூம்னு சொல்கிறோம். பட் உண்மையாலுமே அவர் வந்து வெடிகுண்டு போய் ஸ்டெம்பை அடிக்குது. அடுத்தது ஜோ ரூட் வந்து இன்சைட் எட்ஜ் போல்டு. அந்த இன்சைட் எட்ஜ் போல்டு என்னென்னா, அதாவது ரூட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பிளாக் பண்ணுறாரு. ஸோ அவரோட பிளாக்கில் உங்களோட டெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1% தப்பு இருந்தாலும் நான் அவங்களை எடுத்துடுவேன், இன்சைட் எட்ஜ் மூலமாக எடுத்துடுவேன் அப்படிங்கிறது தான் வந்து பும்ராவோட அந்த பால். ஸோ ஒரு மாதிரி ரூட் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபுட்டில் அப்படி வச்சார். அதாவது ரூட்டுக்கும் அந்த பக்கம் பும்ராவுக்கும், அதாவது இங்கிலாண்டோட கிரேட் ரூட்டுக்கும் நம்பர் 1 டெஸ்ட் பவுலரான பும்ராவுக்கும் அந்த கிளாஷ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதாவது ரூட் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் நல்லா டிஃபென்ஸ் வைப்பார், பேக் ஃபுட்லையும் டிஃபென்ஸ் வைப்பார். ஐ மீன் பிளாக் ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்டில் வந்து பண்ணுவார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மேனில் நிறையாவுக்கு ரன்களை வந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? உங்களுக்கு கல்லி வச்சாலும் புரியுதுங்களா, அந்த கல்லி ரீஜனில் அவர் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இவருக்கும் பும்ராவுக்கும் அந்த கேட் அண்ட் மவுஸ் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். பும்ரா வந்து அந்த லைனல் லெங்க்த்து அந்த லைனை வைப்பார், அந்த லெங்க்த்தில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டி குறைச்சிக்கிட்டே இருப்பார். ரூட் அந்த லெங்க்த்தை கனெக்ட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஐ மீன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹெடிங்லி டெஸ்ட் மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ஸ்லிப்பில் அவுட்டாக இருந்துட்டு இருப்பார் ரூட்டு பும்ரா கிட்ட. எப்படின்னா தேர்ட் மேனுக்கு அந்த தேர்ட் மேனுக்கு அடிக்க போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்ஜ் ஆகி அவுட்டாக இருந்திருப்பார். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெங்க்த்தில் இருந்த வித்தியாசம், பால் கொஞ்சம் கீழே வந்துச்சு, வச்சார் இன்சைட் எட்ஜ் போல்டு. ஸோ பும்ரா ஒரு கிரேட்டு, வேர்ல்டோட கிரேட்டு, ரூட்டு வேர்ல்டோட கிரேட்டு, இங்கிலாண்டோட கிரேட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி கிளாஷ் நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி காட்ஸில்லா கொரில்லா ஃபைட் மாதிரி அந்த இடத்துல இருந்துச்சு. ஐ மீன் அது அவ்வளோ ஹைப் இருந்தாலும் தெரியல, பட் ஆனால் என் மனசுக்குள்ளே அதை பேசும்போது அப்படி இருந்துச்சு.
ஒரு பக்கம். ஓட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனூட்டான எட்ஜி ரிவ்யூ எடுத்துகிட்டு போனாங்க, வின் பண்ணாங்க. 271க்கு 7 விக்கெட் போயிடுச்சு. பும்ரா வந்து பும்ரா வந்து அந்த ஓவரை போட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அவர் பக்கம் போயிட்டாரு. பாலை சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு. நேற்றுக்கே நான் வந்து ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், 2018 டியூக்ஸ் பால் தான்ப்பா பெஸ்ட் பால், டெஸ்ட்டில் குகுபுரா கூட கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த நிலைமையை தாண்டி இப்போது டியூக்ஸ் பால் பேஸ் பாலுக்காக மாற்றப்பட்டு இருக்கு. அதாவது லைட் ரெட் கலரில் இருக்குது, டார்க் ரெட் கலரில் இருக்கணும், இது தாங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் கான்ட்ரவர்சிஸ் போயிட்டுருக்கு கில்லு சைட்லேருந்து. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டும் சரி, ஆகாஷ்தீப் சரி, சிராஜும் சரி, அம்பையர்ஸ்களை அடிக்கடி முறையேற்றிட்டே இருக்கிறது பார்க்க முடியுது. பட் பால் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் ரன் ஃப்ளோ நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதாவது ஜேமி ஸ்மித்தும் கர்ஸ் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 ரன்னு அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்ஸு, ஆர்ச்சரு, பஷீர் 3 பேர் சேர்ந்து 32 ரன் அடிச்சிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் கர்ஸு, ஜேமி ஸ்மித்து, ஆர்ச்சரு, பஷீர் இந்த 4 பேர் சேர்ந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 110 ரன்கள் வச்சு அடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 140 பால்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 384 ரன் அடிச்சிருந்தாங்க. இந்தியா வந்து அனாவேசமாக, ஓகேங்களா, பும்ரா இல்லைனா கஷ்டம்பா அப்படிங்கிற மாதிரி அனாவேசமாக ஒரு 100 ரன் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துட்டாங்க. பட் ஜேமி ஸ்மித்துக்கு கேஎல் ராகுல் விட்ட கேட்ச் அது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் கர்ஸ் வந்து தலையில் கொட்டு வச்ச மாதிரி இவர் சிராஜ் ஒரு அடி ஒன்று போட்டார், அதுவும் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அடுத்து உடனே வந்து விக்கெட் எடுத்தார். ஜஸ்பிரீத் பும்ரா வந்து தான் திரும்ப அவரோட ஃபைஃபருக்காகவும் டீமுக்காகவும் வந்து எடுத்து கபில் தேவை மிஞ்சி ஸோ அப்படி ஒன்று பண்ணாதான்ப்பா இந்தியா அவங்கள ஆல் அவுட் பண்ணுவாங்கங்கிற நிலமை. ஆல் அவுட் பண்ணாங்க. பட் நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், இந்தியா வந்து ஒரு 80 ரன்னு, ஓகேங்களா, ஒரு 100 ரன்னு. கேஎல் ராகுல் விட்டு அந்த கேட்சு கூட நான் எழுதி வைப்பேன் அவர் மேலே கேஸு பார்ப்போம். பட் கேஎல் ராகுல் இப்போது நின்றுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் இன்றைக்கி நாளில் ஜேமி ஸ்மித்தோட கிரிக்கெட் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருந்தது. அவ்வளோ கண்ட்ரோல்டாக இன்றைக்கி ஆனார். இம்ப்ரெஸ் பண்ணுறாரு ஜேமி ஸ்மித். என்னென்னா பேர்ஷோ, ஜாஸ் பட்லர், ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகவே இல்லை, மாற்றி மாற்றி பார்த்தாங்க. அப்புறம் பென் ஃபாக்ஸ் கொண்டு வந்தாங்க. பென் ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பாலுக்கு செட் ஆகலை, எங்களோட கொள்கைக்கு செட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி பென் ஃபாக்ஸை யூஸ் பண்ணாமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஓலிபப்பை கொண்டு வந்தாங்க. இடையில பெத்தல் ட்ரை பண்ணாங்களா இல்லை, பட் ஓலிபப் கையில் க்ளவுஸ் மாற்றப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் கையில் வந்ததுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் 100 அடித்தார். அதுக்கப்புறம் ஹெடிங்கில் சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக் ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு 100 ஒன்று அடித்தார். அதுக்கப்புறம் இப்போது சொல்லலாம்ப்பா ஒரு 50 அடிக்கிறான்ப்பா இந்த பையன் நம்மளாப்பாங்கிற மாதிரி ஜேமி ஸ்மித் இப்போ அடிக்கிறாருங்கும் போது எனக்கு இந்த அலெக்ஸ் கேரி இந்த ரோலை பண்ணுவார். பிஜே வர்த்லிங் அவ்வளோ போக வேணாமான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு ஜேமி ஸ்மித் மேலே வந்து ஒரு நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. சரி, ஓகே, எனக்கு வந்து அலெக்ஸ் கேரி, அப்புறம் இந்த வெப்ஸ்டர்னு ஒருத்தர் வந்துருக்கிறார் ஆஸ்திரேலியாவில், இவரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கீழே ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. கவிதை பெட்டிஸ்லாம் அவர் தாண்டி போயிட்டார். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பாற்றப்பட்டிருக்கு இங்கிலாந்து, சரியாக ஆடி இருக்கிறாங்க உங்கள் டெய்லண்டர்ஸ். ஸோ எனக்கு என்னமோ இவங்க விளையாண்டதை பார்க்கும்பொழுது, ஐ மீன் ஜேமி ஸ்மித்து, கர்ஸு, பஷீர், ஆர்ச்சர் விளையாண்டதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மாதிரி வேல்யூபிளான ரன்ஸுங்களும் இங்கிலாந்து அவங்க பக்கம் வின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்களோங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸுகளை வந்து ரன் எடுக்கிறதுக்கு பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கோ ரொம்ப திணற விட்டுருக்காங்க. ஆர்ச்சர் வர்சஸ் ஜெய்ஸ்வால். ஆர்ச்சர் விளையாண்டுருக்கும் போது, ஆர்ச்சர் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கும்போது ஜெய்ஸ்வால் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தாரா உங்ககிட்ட அந்த கேள்வி விட்டுக்கிறேன். ஆனால் இருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜெய்ஸ்வாலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் த விக்கெட்டில் வந்து ஒரு பால் வெளில எடுத்துகிட்டு வந்தார், திரும்ப ஒரு பால் வெளில எடுத்துகிட்டு வந்தார். அடுத்த பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாதிரி பேடுக்கு எடுத்துகிட்டு வந்தார், எட்ஜி ஸ்லிப்பில் கேட்சு. ஒரு லெஃப்ட் ஹேண்டரால் அந்த பாலை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டில் போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்ச்சர் சூப்பராக போட்டார். ஆர்ச்சர் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி போட்டார். திரும்பி கருணாயருக்கு 2 பாலை வெளில ஏற்றிட்டு போனார். ஆர்ச்சரோட பவுலிங்கில் ஆர்ச்சர் லாஸ் அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர் மறக்க முடியாது. ஏன்னா ஜெய்ஸ்வால் நின்றுதாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட ஒரு குறைஞ்ச பாலில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பேஸ்பால் ஆடினவங்களோட முட்டியை கழட்டி டயர்டாக்கி விட்டுருந்துருப்பார். ஜெய்ஸ்வாலை ஆர்ச்சர் எர்லியாக எடுத்தது ரொம்ப நல்லது. ஏன்னா கேஎல் ராகுலாவது கொஞ்சம் பொறுமையாக ஆடுவார். பட் ஜெய்ஸ்வால் அப்படி கிடையாது, வந்தாலும் டப்பு டிப்புன்னு ஒரு 4 4 அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆர்ச்சர் ஒரு வேலையை ஒன்று பண்ணாரா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர், கில், கேஎல் ராகுல், பண்ட் இவங்க 4 பேரும் விளையாடும் போதும் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் என்னென்னா, அதாவது கருண் நாயருக்கு கேஎல் ராகுல் இருக்கும்போது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கருண் நாயருக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா
ஸ்டெம்புக்கு பக்கத்தில் விக்கெட் கீப்பரை கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. இது கருணாயரோட இன்னிங்ஸ் கடைசி டைமில் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் விக்கெட் கீப்பர் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஸ்டெம்புக்கு பின்னாடி, அதாவது ரொம்ப தூரத்தில் விக்கெட் கீப்பர் இருக்கும்போது அவுட் சைட் ஆஃப் பால் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப், அவுட் சைட் ஆஃப் பால் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப், இதை மாறி பவுல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பட் கருண் நாயரோட சாலிட் டிஃபென்சஸ் நல்லா இருந்துச்சு. கருண் நாயர்கிட்ட இருந்து ஒரு 50 ரன் வரல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு 30 ரன், ஒரு 40 ரன், ஒரு 60 பால், 70 பால் இதெல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு கருணாயரை ட்ராப் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்லிப் கார்டரில் இப்போ கருணாயரை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அங்கே யார் இருக்கா சொல்லுங்கள், யார் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் துருஜரில் ஆட வச்சாலும் ஸ்லிப் கார்டரில் வந்து உங்களுக்கு இப்போ கேஎல் ராகுல் அதுக்கப்புறம் கருணாயர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கருணாயருக்கு த்ரூ அவுட்டாக இந்த சீரீஸ் முழுக்க சான்ஸ் கொடுக்கணும். எய்தர் இந்த எனக்கு என்னமோ ஒரு இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸ் வரப்போகுது, அது எப்போன்னு எனக்கு தெரியல, பட் வரப்போகுதுங்கிறது மட்டும் எனக்கு தோணுது கருணாயரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அண்ட் சுப்மன் கில் அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. கேஎல் ராகுல் வந்தார்னா விக்கெட் கீப்பர் தூரமாக போயிடுவார். கில்லு வந்துட்டார்னா ஸ்டெம்புக்கு பின்னாடி விக்கெட் கீப்பர் வந்துடுவார். ஓக்ஸ் போடும் போதும் சரி, தங்கு போடும் போதும் சரி, ஸ்டோக்ஸ் போடும் போதும் சரி, புரியுதுங்களா? அதுலேயும் சாலிடான டிஃபென்சஸ் ஒரு பக்கம் ஸ்டோக்ஸ்க்கு அகேன்ஸ்டா, ஓக்ஸ்க்கு அகேன்ஸ்டா, கர்ஸுக்கு அகேன்ஸ்டா வச்சுக்கிட்டே இருந்தார் சுப்மன் கில். அதே போல் கேஎல் ராகுலும் அந்த சாலிட், அதாவது கேஎல் ராகுல்கிட்ட அந்த சாலிட் டிஃபென்ஸுங்கிற தாண்டி பாலை கடைசி வரைக்கும் பார்த்தாரு. டவுன் த லெக் சைட் போட்டானா அந்த பாலை அடிக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஓகே, அந்த பால் கெட்ட பால் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டு ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஸோ கில்லும் கேஎல் ராகுலும் இன்னிங்ஸ் அழகாக பில்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே தான் கருணாயருக்கு நான் சொல்லுவேன் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக ஓக்ஸ் கிட்ட அவர் விழுந்த விதம் அப்பா எப்படி சொல்கிறதுனா, ஜேமி ஸ்மித்தோட கேட்ச் அந்த இடத்துல நல்ல கேட்ச். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸோட பாலில் கருணாயரோட கேட்ச், ரூட் எடுத்த கேட்ச் நல்ல ஒரு கேட்ச் ஸ்லிப் கார்டரில். பட் ஜேமி ஸ்மித்தோட அந்த 50யும் பட் இந்த கேட்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வெற்றியை தீர்மானிக்கிற காரணிகளாக நான் பார்க்குறேன். பட் ஆனால் கில்லோட சாலிட் டிஃபென்சஸ் ரொம்ப நேரம் சூப்பராக வச்சுக்கிட்டே இருந்தார். பட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்டோக்ஸ்க்கு இவருக்கும் இந்த வார் போய்கிட்டு இருந்தது. பட் ஆனால் ஓக்ஸ் உள்ள வந்து அவர் விக்கெட் எடுத்து போனார். அதுக்கப்புறம் கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரை பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு தென் இன்னொன்று சொல்கிறேன் கில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பால் பிளானும் இருந்துச்சு. ஷார்ட் பால் பிளானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடவும் செஞ்சாங்க. அந்த ஷார்ட் பால் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைடில் ஒரு 3 ஃபீல்டர்ஸ் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போடும்போதெல்லாம் ஆஃப் சைடில் ஃபீல்டர்ஸ்லாம் குறிப்பாக நிப்பாட்டி வச்சுட்டு நல்லா டைட்டாக போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போது இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இருந்து ரன்னை போக விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஐ மீன் ரன்னை கொடுக்காம இந்தியாவை நீங்கள் ரன் எடுக்க தேடுங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லி இப்போது ஸ்டோக்ஸ் அண்ட் கோ பண்ணியிருக்கிறாங்க. சரியான கிரிக்கெட் 2 பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஒருத்தர் 5 ஒருத்தர் 100, இன்னொரு டீம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் கேஎல் ராகுல் 50 இன்னும் 242 ரன்கள் பின்னாடி இருந்துகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற கேள்வியோடவே இருங்க. டே 3 நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வேறு யாரோட சொல்லுவேன், பும்ராவோட தான் சொல்லுவேன். ஜஸ்பிரீத் பும்ரா லார்ட்ஸோட அந்த புனிதமான ஹானர் போலில் இப்போது ஜஸ்பிரீத் பும்ரா நம்பர் 1 டெஸ்ட் போகிறான பும்ராவோட பெயர் பொறிக்கப்பட போகுதுங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது டே 2வோட ரிவ்யூ. இப்போது டே 3யோட ப்ரிவ்யூக்குள்ளே வரும்பொழுது டே 3ல் மழை வராது, டே 4 டே 5 மழை வராது. நான் ஒருவேளை அடுத்த நாளோட ப்ரிவ்யூவில் சொல்ல மறந்துட்டாலும் ஓகே. இன்னைய நாள் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. என்னென்னா ரன்னுக்கு ஏங்க வைக்கிறாரு. ரன்னு கொடுத்தா தானே நீங்கள் வந்து எங்கள் மேலே ப்ரெஷர் போடுவீங்க, நாங்கள் ரன்ஸை கட் பண்ணி உங்கள் மேலே நாங்கள் ப்ரெஷர் போடுறோம் அப்படின்னு ஃபீல்டர்ஸ்லாம் டைட்டாக வைக்கிறாரு. ஃபீல்டர்ஸில் வெளில எடுத்து வைக்கிறதே இல்லை. இதுக்கு முன்னாடி பர்மிங்ஹம்லேயும் ஹெடிங்லேயும் இந்த மாதிரி ஃபீல்ட் செட் நான் பார்க்கல. பட் இன்னொன்று ஜெய்ஸ்வால் இருந்ததுனால மேபி இருக்கலாமான்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் ஸ்டோக்ஸ் இப்போது ரன்னை கொடுக்காம பவுலர்ஸுகளை ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக போட வச்சு விக்கெட் கீப்பர் ஸ்டெம்பு பக்கத்தில் வச்சு வேறு மாதிரி ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போது நாளைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னா இந்தியன் டீமுக்கு பேட்டிங் டைல் அதிகமாக இருக்குது. எப்படி இந்த ஃபீல்டர்ஸுகளை ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க, எப்படி ரன்ஸ்களை எடுக்க போகிறாங்க இந்தியன் பேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியா 242 ரன்கள் பின்னாடி இருக்கிறாங்க போயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே எனக்கு என்னென்னா சாலிடான டிஃபென்சஸ் மூலமாக ஏதாவது ஒரு எட்ஜஸ் ஏற்படுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் சொல்லுவாங்க சாலிட் டிஃபென்ஸு, அது எவ்வளோ கண்ட்ரோல்டாக ஆட போகிறாங்க. இப்போ ஜடேஜா கிட்ட டிஃபென்ஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குது, பண்ட்கிட்ட டிஃபென்ஸ் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கேஎல் ராகுல் டிஃபென்ஸ் நம்பிக்கை இருக்குது. பட் எத்தனை பால் 100 பால் டிஃபென்ஸு சரியாக விழுமா, 50 பால் டிஃபென்ஸு சரியாக மிடில் ஆஃப் த பேட்டில் வாங்குவாங்களா, எங்கேயும் எட்ஜி எடுக்காதா? இங்கே தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போது நிலைமையை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் நாளைக்கு மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கேஎல் ராகுல் நிற்கிறத பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு 100
பண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு 100 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கீழே ஜடேஜா கிட்ட 50 அண்டு சுந்தர் கிட்ட ஒரு 100 பால்ஸ். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டே 3 அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நான் அங்கே ஈஸியாக அவ்வளோ வாயால் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு என்னமோ அவ்வளோ ஈஸியாக இருக்காது. டே 3 நீங்கள் வேணால் பாருங்கள், 3 செஷன்லையும் வந்து இன்றைக்கி வந்து ஸ்கோர் ரொம்ப பெருசாலாம் போல. அந்த ரன் ரேட் 3-3 தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு செஷனில் மட்டும் இந்த கர்ஸ் அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித்லாம் ஆனதுனால ரன் ரேட் 4 போச்சு. இப்போ நாளைக்கும் 3ங்கிற ரன் ரேட்டை தான் போவாங்க. பட் நாளைக்கு ஃபுல்லாக இந்தியா பேட் பண்ணாலும் ஓகேங்களா, நாளைக்கு ஃபுல்லாக இந்தியா பேட் பண்ணாலும் இல்லை 2 செஷனில் பேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது விக்கெட் போகாமல் ஒருவேளை இந்தியா பேட் பண்ணாங்கன்னா 3வது செஷனில் குயிக்காக பேட் பண்ணாங்கன்னா இந்தியா வந்து எப்படியும் வந்து இந்த மேட்சில் லீடு அதாவது இந்தியா இந்த 3வது நாளில் லீடு எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். லீடு எடுக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம் நான் நினைக்கிறேன். அப்புறம் சில இடங்களில் பவுன்சர்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ பார்ப்போம். கேம் இப்போ ரொம்ப ஃபிங்கர் கிராஸ்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியா எவ்வளோ அடிப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். பட் டே 4 பார்ப்போம். டே 3யோட ரிவ்யூ நைட்டு உங்களுக்கு ஒரு 2 மணிக்கு அப்லோட் ஆகும். நான் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், நைட்டு பார்த்துட்டு தூங்க முடியுங்களா, காலையில் ஆஃபீஸ் ஸ்கூல் காலேஜ் போகிறீங்களா, வீடியோ பார்த்துட்டு போங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. புரியுதுங்களா? சரி, ஓகே. வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு டெஸ்ட் டேவை லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.